நின்றோடு கலந்தவனே என் உயிரோடு உறைந்தவனே எனக்காக பிறந்தவனே என் அன்பே. உனக்காக இருப்பேன் உன்னிடலாக நான் வசித்தேன் எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே. என்னத்தி அப்படி பாக்குறீங்க? ஆமா, இந்த ட்ரெஸ் எங்க இருந்து எடுத்த? இதுவா? அதுதான் கேக்குறோம். இது அந்த ரூம்ல கபோர்டுல தான் இருந்துச்சு. ஏடி, அந்த கபோர்டை திறக்க முடியலையே. ஆமா, நானும் தான் திறக்க முயற்சி பண்ணேன். ஆனா இவ மட்டும் எப்படி எடுத்தா? அது புதுசு கனட்டால இருக்கு. என்னடி, வரும்போது வாழை கொண்டுட்டு வர சொல்லிட்டியா என்ன? ஏய், அப்படியெல்லாம் இல்லடி. சரி இல்லையே, ஏதோ பிளான் போட்டு மாதிரிலாம் தெரியுது. நீயும் எங்களை இதுல சிக்க வச்சிட்டியா என்ன? என்னடி இப்படியெல்லாம் பேசுறீங்க? நானும் உங்க கூட தானட்டி வந்து மாட்டிக்கிட்டேன். அதெல்லாம் சரித்தேன். ஆனா அந்த கபோர்டை எங்களால திறக்க முடிய மாட்டேங்கி. நீ மட்டும் எப்படி திறந்த? அடியே, அந்த கபோர்டு பூட்டவே இல்லையே, அது அப்படியே தாண்டி கிடக்கு. என்னடி சொல்ற? சரி விடுங்க. ஆமா, இவங்க 3 பேர்த்தையும் எங்க காணோம்? நானும் பார்க்கலட்டி. எனக்கு வேற தூக்கமா வருது. அடியே மவளே, உன்னை ஒத்தச்சு புடுவேண்டி சொல்லிட்டேன். அப்படியே இங்கே டேரா போட்டலாம் நினைச்சிட்டீங்களோ அம்மாடி? அப்படியெல்லாம் இல்லடி. தூக்கம் வருது டி. நான் என்ன செய்யட்டும்? பிச்சு புடுவேன் பிச்சு. விடிறதுக்குள்ள இந்த இடத்த விட்டு போகணும். ஒழுங்கா மரியாதையா போய் கதவை தேடு. கபோர்டெல்லாம் நீ திறந்தா திறக்கு. போயே அந்த கதவை திறந்து பாரு. ஆமா மலரு, நீ திறந்தா திறக்கும்டி. அப்படிலாம் இல்லடி. ட்ரை பண்ணி பார்க்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிற. ஆமா. சரி. ஏ சுக்கி, இங்க என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க தனியா? இங்க வந்து நின்றுட்டு கிடக்கவ? அதுவா, அது ஒன்றும் இல்லை. என்னடி வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? பயத்துல உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏய், நீ பேசுறத பத்தி எனக்கே பயமா இருக்குடி. ப்ளீஸ் டி சுக்கி, நார்மல் வாய்ஸ்ல பேசு. ஆமா, பெரிய பொண்ணு மலரெல்லாம் எங்கடி? அவங்களா? ஏய், இப்படி எல்லாம் பேசாதடி, எனக்கே பயம் வருது. ஏய், மச நீ ஏன் நிக்க? வா, அவங்களையும் போய் தேடி பார்ப்போம். இந்த இடத்த விட்டு விடிறதுக்குள்ள கிளம்பணும். ஆமாண்டி சுக்கி, எனக்கும் பயமா இருக்குடி. ஆமா, உன் ஃப்ரெண்டெல்லாம் எங்கடி காணா? அதுவா, அவங்க ஏன் பின்னாடியே வா, நான் கூட்டிட்டு போறேன். இவ இவ ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு கிடக்கா? எனக்கு வேற பீரி ஆகுது. அடியே, வாய்ஸ் எல்லாம் ஏண்டி இப்படி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு கிடக்க? ஒழுங்காத்தையும் பேசேன். இப்படியே என்ன பயமுறுத்திட்டு கிடந்த விட்டுட்டு போயிருவேன் பாத்துக்கோ. அடியாத்தையும் முறைக்கிறாளே. என்ன சொன்ன? விட்டுட்டு போயிருவியா? ஏட்டி இப்படி சிரிக்கிற? என்னடியாச்சு சுக்கி உனக்கு? வித்தியாசமா நடந்துகிட்டு கிடக்க. விட்டுட்டு போயிருவியா? இல்ல நான் போக மாட்டேன். சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நீங்க நினைச்சாலும் போக முடியாதுடா. என்ன? அதான், யார் நினைச்சாலும் வீட்டை விட்டு வெளியே போக முடியலையே, அதே சொன்னேன். ஓ, அதே சிவா எங்கிட்டாவது குறுக்கு வழி இருக்கான்னு பாக்குறேன்னு சொன்னானே. என்னட்டி மறுபடியும் சிரிக்கிற? குறுக்கு வழி, அதுவும் இங்க, எனக்கு தெரியாம. அடியே லூசு, இதுக்கு முன்னாடி நீங்க என்ன வந்திருக்கியா என்ன? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு கிடக்கா. எனக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும்டா. எல்லாம் தெரியுமா? என்னடி சொல்ற? அப்படி என்னடி உனக்கு தெரியும்? அது வந்து ஃபுல்லா சுத்திட்டு தானே கிடந்தோம். வீடு ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சாச்சு. அப்புறம் எப்படி பாதையெல்லாம் இருக்கும், அதத்தையும் சொன்னேன். ஓ அப்படியா? ஒரு செகண்ட் பயந்தே போயிட்டேன். இனி என்னென்னலாம் நடக்க வேண்டியிருக்கு, இதுக்கே பயந்தா எப்படி? ஏய், நீ பேசுறதே சரியில்லடி. நான் ஃபர்ஸ்ட் போறேன். டே ராம், என்னை விட்டுட்டு போறியா? உன் சுக்கி பாவம்ல. அம்மா எங்கிட்ட இன்னும் இந்த ராம கூட காணாம். நானும் தேடிக்கிட்டே தான் கிடக்கேன். அவன் கூட என் கண்ணில் சிக்கலட்டி. இங்கதான் எங்கேயாவது சுத்திட்டு கிடப்பியான். உன் சுக்கிக்கு உன்னை விட்டா யார் இருக்கா சொல்லு? சுக்கி, சரி வாங்கடி, அந்த பக்கம் போய் பார்க்கலாம். ஏய், ராம் அங்க நிக்கிறான்டி. அந்த எரும மாடு பயப்புல அங்கதான் இருக்கா? என்ன அவன் மட்டும் நிக்கா? டே ராம், என்னடி நம்ம பேசுறது எதுவும் அவனுக்கு கேட்க மாட்டேங்க. நீ போ, நான் வரேன். அது சுக்கி. போடா. சரி கத்தாத. சுக்கி, அப்புறம் எங்க காணா? இங்கிட்டான நின்னுக்கிட்டு கிடந்தா? ஏ சுக்கி. டே ராம், என்ன சவுண்ட் மட்டும் கேக்கு? டே எரும மாடு, கூப்பிட்டு இருக்கிறது உன் காதுல விழல? அங்கன கிடந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஏ லூசு,
இவ்வளோ நேரம் உன் கூட தானடி இருந்தேன். விளையாடதா சொல்லிட்டேன். இம்புட்டு நேரம் நாங்க 3 பேரும் இங்கே என்னதான் இருக்கோம். அப்புறம் எப்படிடா உன் கூட இருப்பேன்? கனவு எது கண்டையா என்ன? பைத்தியமாடி நீ. இம்புட்டு நேரமும் என்கிட்ட தானே நின்று பேசிட்டு இருந்த அந்த ரூம்ல நின்று. என்னடி இவன் இப்படி சொல்லிக்கிட்டு கிடக்கான்? அதாண்டி மலர், எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்கி. இந்த சுக்கி இங்கே தானடி நின்னா. டேய் லூசு, நான் இம்புட்டு நேரம் இங்கே தான்டா இருக்கேன். பொய் சொல்லாதடி. இவ்வளோ நேரம் வாய்ஸை மாத்தி மாத்தி பேசி என்னை கன்ஃபியூஸ் பண்ணதும் இல்லாம இப்போ பொய் சொல்லிட்டு கிடக்க. வர்ற கோவத்துக்கு மவனே உன்னை வெளுத்து வாங்கி வேண்டாம். ஏ ராம், இன்ன வரை சுக்கி இங்கே தான் நின்னா. இல்ல மலரு, அவ ஏன் கூட தான் நின்னான். இங்க என்னதான் நடக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்கி. நமக்கு தெரியாம 2 சுக்கி இருக்காளா என்ன? ஒருத்தி அங்கேயும் ஒருத்தி இங்கேயுமா? அடி ஆத்தி. என்னாச்சு, ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? அது இவ சுக்கி வந்து. டேய் சிவா, நானே சொல்றேன். இம்முட்டு நேரமா அந்த சுக்கி என் கூட தாண்டா நின்று பேசிக்கிட்டு இருந்தா. ஆனா இல்லவே இல்லைங்கிறா. இவங்க கிட்ட தான் நின்று பேசிட்டு இருந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியா? டேய் சிவா, நாங்க 3 பேருமே இங்கே தான்டா இருந்தோம். இந்த ராம் தான் உளறிக்கிட்டு கிடக்கியான். யாரடி உளறிக்கிட்டு இருக்கா? என்னை பார்த்தா உனக்கு பைத்தியம் மாதிரி தெரியுதா என்ன? என்ன பைத்தியக்காரனாக்கி சுத்த விடாத. ஏய் போதும் போதும், உங்க சண்டையெல்லாம் வெளியே போய் வச்சுக்கலாம். மலர் பின்னாடி அது என்ன இப்ப காண? இவங்க ஏன் என்ன குறுகுறுன்னு பாக்குறாங்க? மறுபடியும் வந்துருச்சு. அப்ப மலர் சுக்கியெல்லாம் சொன்னது உண்மையா இருக்குமோ? மலர் திரும்பி பாத்திரக்கூடாதே. ஏய் சரிடா, போய் ஆளாளுக்கு ஒரு பக்கம் நின்று தேடுங்க போங்க. இவன் ஒருத்தன் தேடுங்க தேடுங்க தேடுங்கன்னு. எந்த பக்கமும் வழி இருக்கிற மாதிரி தெரியலடா சிவா. ராமையா பார்த்துட்டு தாண்டா இருக்காரு. சரிடா மச்சான், அவர் கூட சேர்ந்து நீங்களும் தேடுங்க போங்க. ஐயோ கடவுளே, மலர் திரும்பிடக்கூடாது. ஏன் இவர் நம்மளையே இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காரு? என்னமோ சொல்ற. ஓகே. ஏய் வாடி. ஏய் லூசு, உனக்கு தனியா சொல்லணுமா? போறேன் போறேன். யாரை பார்த்து லூசுங்கிற? நீ லூசெல்லாம் இல்லம்மா, அதை விட பெரிய பைத்தியம். போடா எரும மாடு. டேய் சிவா, நீயும் வாடா. நீ போடா வரேன். என்னது நம்ம பின்னாடி ஏதோ நிக்க மாதிரி இருக்கு? ஏ மலர் நில்லு, இங்க வாயேன். மறுபடியுமா? வரமாட்டேன். ஏ லூசு, சொன்னா கேளு, இங்க வந்துரு. ம்ஹும். நீ வரலைன்னா உன்னை இங்கேயே தனியா விட்டுட்டு போயிடுவேன். வேணாம் வேணாம், வரேன். என்ன ஏய் என்ன என்னாச்சு? இப்படி வர சொல்லிட்டு என்ன திட்டுறீங்க? என் செல்லல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, சும்மாதேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க. ஏய் அதான் நான் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, இப்படிலாம் பயப்படாதடி. எப்பவும் நான் உன் கூட தான் இருப்பேன். வீங்கும் ஜன்மங்களில் இணையாவணும் நின்றேட நெஞ்சின் கோட்டில் நான் கிளியாவணும் என் உயிரின் உயிராய் நீயும் என் சரி உடலில் நீ போ, நான் வரேன். நீங்களும் வாங்க. ஏய் மலர், சொன்னா கேளு, நீ போ, நான் வரேன். சரி. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, இங்க யார் இருக்கான்னு எனக்கு இப்ப தெரியணும். வந்த அன்னைக்கே நான் நோட் பண்ணிட்டேன். என் மலரை சுத்தி சுத்தி வர்றத யாரா இருந்தாலும் கேட்டுக்கோங்க. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு சும்மா இருக்க மாட்டேன். என் மலர் பயப்படுவான்றதுனாலதான் எதையும் காட்டிக்காம இருக்கேன். ஆனா அவளை சுத்தி சுத்தி வர்றத நான் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஏய் நீ யார் அவனாலும் இரு, ஆனா அவளுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? பயந்து பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க. உனக்கு தைரியம் இருந்தா என் முன்னாடி வந்து நில்லு. என் மலருக்கும் உனக்கு என்ன சம்மந்தம்? வாண்டேன்ல, அப்ப நீ வரமாட்ட. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஆனா இதுக்கப்புறம் நான் சொல்றத கேட்டுக்கோ. நான் இருக்கிற வரைக்கும் என் மலருக்கு ஒன்றும் ஆகாது. அவளை நீ சுத்தி சுத்தி மட்டும்தான் வர முடியும். ஆனா அவள் நிழல கூட உன்னை தொட விட மாட்டேன். உன்னால என்ன முடியுமோ பண்ணிக்கோ. இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? அதே உன் மூஞ்சிய பார்த்தாலே தெரியுதே. ஆனா எங்களுக்கு தான் பயத்துல அள்ளு விடுது. டேய், என் எதிரி இன்னைக்கு தொலைஞ்சான்டா. அந்த போலீஸ்கார என்னை எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்பான். ஆனா இன்னைக்கு என்கிட்ட சிக்கிட்டியான்ல. பாவம் அந்த பொண்ணு. இவனாலதான் அவளும் சிக்கிட்டா. ஆனாலும் நீ பண்ணது தப்பு தான்டா மச்சான். அந்த பொண்ணுங்களை அங்க தனியா விட்டுட்டு வந்தது தப்பு தானே. என்னத்த பண்றாள்களோ தெரியல. எனக்கு வேற பயமா இருக்குடா. இதெல்லாம் செஞ்சது நம்ம தானே தெரிஞ்சிச்சு. இந்த ஊர்க்காரங்க சும்மா இருக்க மாட்டாங்க. ஆமா சொல்லிவிட்டேன். அதெல்லாம் நான் பாத்துக்க வேண்டாம். உள்ள கிளம்ப மாட்டியா? என்னத்த பாத்தியோ போ. அது என்ன மட்டும் டார்ச்சர் பண்ணா? நீங்களும் தானே சிக்கினீங்க. அதெல்லாம் சரிதான்டா.
இருந்தாலும் அந்த பொண்ணுங்க. டேய், அது அவன் பாடு. உன் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு பேசாம இரு. அந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடா. ஆனா அதுக்கு நடுவில் நிற்கிறது யாரு? சிவா தானே. எனக்கு கிடைக்காதவ யாருக்கும் கிடைக்கக்கூடாது. அதனாலதான் அந்த மாதிரி பண்ணேன். டேய் மச்சான் போதும்டா, கொஞ்சம் யாருன்னு திரும்பி பார்க்குறியா? ஐயோ, இவன் வேற நுக்கி நுக்கிங்கிறியான். அப்படி யாரா வந்திருக்கா? ஐயா, நீங்களா? இந்நேரம் இந்த பக்கம் என்னையா? ஏதாவது வேலை இருக்கா என்ன? சி, வாயை மூடுடா. இப்ப நீ யாரை பத்தி பேசிக்கிட்டு இருந்த? அது அது வந்துயா, நான் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் சிவா தானே? ஆமாயா. ஆமா, பொண்ணு பொண்ணுன்னு வேற காதுல கேட்டுச்சு. என்னடா சங்கதி? அது அது வந்துயா. என்னடா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், வந்து போய் நீ இழுத்துக்கிட்டு இருக்கவே. ஒழுங்கா மரியாதையா சொல்லிடு. என்ன பண்ணி தொலைச்சு வச்சிருக்க? அது அந்த மலர் பொண்ணு. அவ பின்னாடிதான் நீ போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கனா இல்லையா? திரும்பவும் என்னடா? அந்த பொண்ணை என்னடா பண்ணீங்க? ஐயா, நாங்க ஒன்றும் பண்ணல. அந்த சிவாவை பழி வாங்குறதா நினைச்சு நினைச்சு பொண்ணை ஏதாவது பண்ணிட்டீங்களா என்ன? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லையா. அந்த பாலடைஞ்ச பங்களா. என்ன பங்களாவா? ஆமையா, அங்கதான் உள்ள தள்ளி கதவை பூட்டிட்டேன். என்னடா நான் சொல்ற? ஐயோ, அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. டேய் ஒன்னா, இதுக்கப்புறம் அந்த பொண்ணு வழியில குறுக்க போகாதேன்னு சொன்னனா இல்லையாடா? திரும்ப திரும்ப அவ வழியிலேயே போய்கிட்டு இருக்க. ஐயா, அது பேசாத, அவளை கொன்றுவேன் உன்னை. அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவளை ஏன்டா அந்த ரூமுக்குள்ள அடைச்சு வச்சீங்க? ஐயோ, பிள்ளை என்ன பண்றான்னு தெரியலையே. அதுக்குள்ள பால் அடைஞ்சு போயில கிடக்கு. ஐயா, என்னாச்சு உங்களுக்கு? அவ எதிரி வீட்டு பொண்ணு தானே? டேய், அவ ஏன் பொண்ணுடா? என்ன, உங்க பொண்ணா? இது என்னடா புதுசா இருக்கு? ஆமாண்டா நாயே, மரியாதையா போய் அவளை கூட்டிட்டு வா. அவளுக்கு ஏதாவது ஆச்சு, உன்னை சும்மா விட மாட்டேன். உயிரோட புதைச்சிருவேன். ஐயா, அந்த சிவாவும் அங்கதான் இருக்கான். இத வேற பண்ணி தொலைச்சிருக்கியா? உன்னையெல்லாம் போடா முத எழுந்து. அந்த பங்களால இருந்து ஒரு கீறல் கூட இல்லாம அவ வெளியே வரணும். அவ மேல மட்டும் ஏதாவது பட்டிருந்துச்சு, என்ன என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. 3 பேரையும் உண்டுலேன்னு ஆக்கிடுவேன். அப்படியே உயிரோட குழிய தோண்டி புதைச்சிருவேன் பார்த்துக்கோ. போங்களா எந்திரிச்சு. அவ என்ன கஷ்டப்படுறாளோ தெரியல. ஐயா, எனக்கு சத்தியமா தெரியாதுங்கய்யா. அவங்க உங்க பொண்ணுன்னு தெரிஞ்சிருந்தா நான் இப்படி பண்ணிருக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. நான் சின்னம்மாவை பார்த்து பாதுகாப்போட கூட்டிட்டு வரேன். மொத்த செய். என்னடா நடக்குது இங்க? இந்த ஆளு என்னடா இப்படி சொல்லிட்டு போறியா? அப்புறம் அவ யாரோட பொண்ணு? அதாண்டா மச்சான், எனக்கும் தெரியல. சரி, வந்து தொலைங்க. என்ன பண்ணி தொலைக்கிறது? நம்மதே அவளை பாதுகாப்போட கூட்டிட்டு வரணும். இல்லைன்னா இந்த ஆளு நம்மளை சும்மா விட மாட்டியான். அதுக்கு இப்ப நம்ம அங்க போகணுமா? ஆமா ஆமா. இல்ல இல்ல, நான் வரமாட்டேன். நானும் வரமாட்டேன். டேய், என்னங்களா நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒழுங்கு மரியாதையா வந்துருங்க. இல்ல அவனை கொன்றுவேன். தொலைச்சு கட்டிடுவேன் பார்த்துக்கோ. இவன் பண்ற டார்ச்சரை விட நீங்க பண்ற கொடுமை தாண்டா தாங்க முடிய மாட்டேங்கி. உங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு வேலை கூட உருப்படியா பண்ண முடியாது. வா, வந்து தொலைங்க. டேய், யோசிக்காம எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு கடைசியில பழியத்துக்கு எங்க மேல போடுறியா? நாங்களா வரமாட்டோம். அவனை இப்ப நீ மட்டும் வரல, இதோ எரிஞ்சுக்கிட்டு இருக்கே நெருப்பு. கை தனியா கால் தனியா முண்டம் தனியா வெட்டி போட்டுருவேன். என்னடா, இப்ப போலாமா? வேற வழி? உன் கூடலாம் ஃப்ரெண்டு பிடிச்சா இதெல்லாம் எனக்கு தேவைதே. வந்து தானே தொலையணும்.